உங்க பீட்டா வாஷ் வந்து ரொம்ப லேசியா இருக்கா? அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்கா? அப்பன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபர்ஸ்ட்டு உங்க பீட்டா வாஷ் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்னா, இதுக்கு வந்து நெறைய ரீசன் இருக்கும். அதில ரொம்ப ரொம்ப மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்க பீட்டா வாஷ் வந்து சிக் இருக்கும். அதாவது ஏதாவது நோய் வாய்ப்பட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க பீட்டா வாஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த நோய க்யூர் பண்ணீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவ் ஆகும். அப்படி இல்லன்னா 2வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா வாஷ் வந்து இன்னொரு பீட்டா வாஷ பார்த்து ஜஸ்ட் ஃப்ளேர் பண்ணி ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும். அதாவது இன்னொரு பீட்டா வாஷ் வந்து பக்கத்துல இருக்கு. அத பார்க்குற மாரியே எப்பவுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க பீட்டா வாஷ் இல்ல எந்த பீட்டா வாஷுமே இன்னொரு பீட்டா வாஷ் வந்து நீங்க பார்க்குற மாரி வச்சிருக்கீங்கன்னா, எப்பவுமே அது அப்படியே இருக்குன்னா, கண்டிப்பா அது இன்னொரு பீட்டா வாஷ பார்த்து ஃப்ளேர் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில வந்து அந்த பீட்டா வாஷ் வந்து ரொம்பவே ஓரமா ஒதுங்கிக்கும். இந்த கேஸ் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த 2 மீனையும் பிரிச்சு வச்சாலே போதும். இந்த மீன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுரும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு ரீசன் அதாவது உங்க பீட்டா வந்து சிக்கா இருக்கும். அப்படி சிக்கா இருந்தா எல்லா பீட்டா வாஷுமே கொஞ்சம் ஓரமா போய் ஒதுங்கிக்கும். அதாவது ரொம்பவே லேசியா இருக்கும் அப்படின்றது. நீங்க முடிஞ்ச அளவு இந்த சிக்க க்யூர் பண்ணாலே அந்த பீட்டா வாஷ் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிரும். அப்படி உங்களுக்கு சிக்க க்யூர் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம பொதுவா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த பீட்டா வாஷ் மேல லைட்டா ஒரு கல்லுப்ப நீங்க போடலாம். அந்த கல்லுப்பு போடுறது மட்டும் இல்லாம, அந்த பீட்டா வாஷோட டேங்க்ல வந்து நீங்க ஒரு ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டோன் பப்ளரோ இந்த மாரி ஏதாவது செட் பண்ணீங்கனாலே, அந்த பீட்டா வாஷ் வந்து அந்த வாட்டர்ல வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது இந்த தண்ணி ஓட்டம் வந்து அதிகமாகும். அப்படி ஆகும்போது இந்த பீட்டா வாஷ் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணியுமே உங்க வீட்ட விட்டு எந்த ஒரு இதில ரொம்ப இன்னுமே லேசியா தான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது என்னன்னு பார்த்து நான் அத சால்வ் பண்றேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பீட்டா வாஷ் வளர்த்துறீங்கன்னா அப்படின்னா, அந்த பீட்டா வாஷ்க்கு கரெக்ட்டா ஃபுட் போடணும். அப்படி நீங்க ஃபுட் போடலனா அந்த பீட்டா வாஷ் ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகும். ஃபுட் இல்லாம. அப்படி டயர்ட் ஆகும்போது அந்த பீட்டா வாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு இடத்துல போய் ஒதுங்கிக்கும். இந்த மாரி இருந்தா நீங்க வந்து ஜஸ்ட் இந்த பீட்டா வாஷ்க்கு ரெகுலரா ஃபுட் போட்டாலே இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணிடலாம். ரெகுலரா ஃபுட் போடுறது மட்டும் இல்லாம, நீங்க வந்து போடுற ஃபுட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்க போடுற ஃபுட்ல வந்து நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஆ அதாவது நீங்க லைவ் ஃபீட் போட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. உங்களால லைவ் ஃபீட் போட முடியல அப்புட்ன்னா, ஜஸ்ட் ஒரு நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்க பில்லட்ஸ வாங்கி நீங்க போடலாம். ஆனா, தயவு செஞ்சு நீங்க கடையில வந்து நெறைய பில்லட்ஸ் விக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப லோக்கலா, ரொம்ப சீப்பான ரேட்டுக்குலாம் விக்கும். அந்த மாரி பில்லட்ஸ்லலாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த மாரி பில்லட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேள பில்லட் சூஸ் பண்ண தெரியல அப்புட்ன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எந்த பில்லட்ஸ் வாங்கலாம்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.